Hello guys, welcome back to EFI Men Grooming Academy. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு Instagram மூலமா டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சலூன் வந்து நான் ஒரு சின்னதா ஒரு ஊர்ல சலூன் வச்சிட்டு இருக்கேன் bro. நான் வில்லேஜ்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என் கிளையண்ட்டை வந்து நான் எப்படி தக்க வைக்கிறது, சேம் டைம் சலூனை வந்து நான் எப்படி வெளியில நல்லா எக்ஸ்போஸ் பண்றது, என் கிளையண்ட் கிட்ட நான் எப்படி என்ன ப்ரொஃபஷனலாக காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய சலூன் ரிலேட்டடான கேள்விகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னவாக இருக்குன்னா, சலூனை நம்ம எப்படி ப்ரொஃபஷ்னலாக நம்ம காட்ட போகிறோம், நம்ம சலூனில் நம்ம எப்படி ப்ரொஃபஷ்னலாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இவ்வளோ நாளாக நம்ம ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், இவ்வளோ நாள் என்ன தப்பு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றத பேசுவோம். இனிமேல் அதை நம்ம எப்படி மாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு இதாக நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் நம்ம பண்ணிகிட்டு இருந்தது நிறைய பேர் பண்ணியிருப்போம். என்னன்னா நம்ம வந்து ஒரு சலூன் நம்ம ரன் பண்ணிகிட்ருப்போம், கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, நிறைய ஃப்ளோட்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. சின்ன சலூனாக இருந்தாலும் கொஞ்சம் வைடாக பெருசாக வச்சுருந்தாலுமே பட் அங்கே நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்ஸ் அதாவது ஒர்க் ஸ்டேஷனில் கொஞ்சம் கிளீனினஸ் கம்மியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? கிளீனினஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஸ்டேஷன், நீங்கள் டேபிள் வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு ட்ராலி வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ட்ராலியில் இருக்கிற ஹேர் ஆகட்டும், கோம்ஸில் இருக்கிற ஹேர் ஆகட்டும், நீங்கள் சிசர் யூஸ் பண்ணும்போது அந்த சிசரில் ஒட்டிக்கிட்டு இருக்க ஹேரு, ஷேவிங் பண்ணிவிட்டு ரேசரை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் கிளைண்ட் இருக்கும்போது அப்போ லைட்டாக துடைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒர்க் ஸ்டேஷனில் ஹேர் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் ஒரு டஸ்ட்பினில் சேர்த்து வச்சு அப்படி ஓரமாக வைக்கிறது. ஸோ அதுலேருந்து வர ஸ்மெல்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளை வந்துட்டு ரொம்ப லோவாக தான் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ கிளைண்ட் வரும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட நம்ம நின்று நம்ம சலூனில் ஒர்க் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒர்க் ஸ்டேஷனில் நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க் ஸ்டேஷன் கிளீனினஸ், ஹைஜீனிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கிளீனினஸ், ஹைஜீனிக் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எப்போவுமே சானிடைஸ் பண்ணி வைங்க. சானிடைஸ் அப்படிங்கிறது சானிடைசர் தான் வாங்கி போடணும் அப்படிங்கிறது கிடையாது, நல்லா க்ளீன் பண்ணலாம். ப்ரெஷ்ஷஸ் ஒன்று தனியாக வச்சுக்கோங்க, டூல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ப்ரெஷ் வச்சுக்கோங்க. கிளைண்ட் யூஸ் பண்ணுற டஸ்டர்லேயே நம்ம வந்து அதில் க்ளீன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மாதிரி தனியாக ஒரு சின்ன ப்ரெஷ் மாதிரி ஒன்று வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் கட்டிங் ஷீட், ஒரு கட்டிங் ஷீட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 பேர் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே இதுவாகும்போது ஸ்மெல் வரும். ஆல்டர்னேட்டாக வந்து நீங்கள் கட்டிங் ஷீட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லையா உங்களால் முடியும் அப்படின்னும் போது டிஸ்போசிபிள் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 2 கட்டிங் ஷீட்டு இல்லை ஒரு 3 கட்டிங் ஷீட்டாக நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது உடனே நம்ம வந்து அப்படியே நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹேர் வாஷ் ஸ்டேஷன் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஷாம்பு பாட்டில், ஹேர் வாஷ் ஸ்டேஷன், அந்த இடத்துல இருக்கிற அந்த டர்ட்ஸ், அந்த உப்பு தண்ணி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அந்த சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் போடுற இடத்துல அவ்வளோ அடப்பு இருக்கும். அதே மாதிரி ஷாம்பு பாட்டிலுமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே வந்து காலையில் வரீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணி வைங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது கிளைண்ட் பார்க்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஹெட் மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேர் ஆயில் பாட்டில், ஸோ அதில் மேலே இருக்கிற அந்த ஆயிலெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம். கிளென்சிங் பாட்டில் ஆகட்டும், கிளென்சிங் பாட்டில் நீங்கள் ஃபேஸ்க்கு பண்ணும்போது அதுவும் சுற்றி ஃபுல்லாக க்ரீம்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். வாட்டர் ஸ்ப்ரே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிக்கிற இடம் அப்படியே ஃபுல்லாக டர்ட்டாக இருக்கும் சில இடத்துல, அதை எல்லாமே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வைங்க. இதில் ரொம்ப ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது கிளீனினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம கிளைண்ட் நம்மளை பார்க்கும்போது டிசைடே பண்ணுவாங்க இந்த இடத்துல இருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை நீங்கள் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டூல்ஸ். ஸோ நான் டூல்ஸை எப்படி நான் மாற்றிக்கிறது, நான் அதில் எப்படி அப்டேட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அயன் சீசர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அயன் சீசரில் இருந்து நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் சீசர் அந்த மாதிரி வாங்கலாம். அதாவது 6.5, 7 inch சீசர்ஸ் கூட இப்போ கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டீல் சீசர் வாங்கலாம். நீங்கள் கட்டிங் பண்ணும்போது, ஹேர் கட் பண்ணும்போது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சீப்பில் இப்படி கோமிங் ஓவர் பண்ணும்போது ஒரு ஒன்று தட்டும். எதுக்காக அப்படின்னா அந்த முடி ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அந்த மாதிரி தட்டாதீங்க. அதை தட்டுறது அது அந்தளவுக்கு ஹைஜீனிக்காகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்காது.
சரிங்களா. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ் வச்சுருப்பீங்கல்ல, அந்த ப்ரெஷ்ஷில் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கங்க. டூல்ஸ் க்ளீன் பண்ணுறது வச்சுருப்பீங்க, அதில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை தட்டுறதுனால அப்படி என்ன ப்ரோ இருக்குது அப்படிங்கிறது, அந்த நாய்ஸ் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ சில பேர் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. பட் ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம தட்டக்கூடாது. நிறைய பேர் இப்போ வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன், நான் பார்த்தும் சரி, நிறைய பேர் ரிட்டன் அனுப்புகிறாங்க. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, சிசரை வந்து சுற்றுறது, டப்ப 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 டப்பன்னு ஒரு சவுண்டு, பட்டாசு மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் ஒரு ஸ்டீல் சிசர் ப்ரொஃபஷ்னலாக வாங்குறீங்க அப்படின்னா அது உள்ளே இருக்கிற வாஷர் வந்து சீக்கிரமாக போயிடும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது இப்படி இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா, சுற்றுறதுன்றது வந்து வேறு, இந்த மாதிரி சவுண்டோடு பண்ணுறது அது வேறு. அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ரோல் பண்ணுறீங்க அப்படின்னும் அந்த ஹோல்டிங்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி சுற்றி டப்ப டப்புன்னு சவுண்ட் வர மாதிரி சுற்றாதீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிக்கங்க. கோம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற கட்டிங் கோம், ஒரு சீப்புனா ஒரே சீப்பு தான் அப்படின்றது கிடையாது. ஒரு 2-3 கோம்ஸ் வாங்கலாம். எப்படின்னா நீங்கள் கட்டிங் கோம் ஒன்று வாங்கிக்கலாம், இன்னொன்று நீங்கள் செக்ஷனிங் கோம் ஒன்று வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னல் கோம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 வேரியேஷன்ஸ் கோம்ஸ் நீங்கள் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் டயக்னலாக கட் பண்ண இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டயக்னல் கோம் இருந்ததுன்னா, கட்டிங் கோம்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஆல்டர்னேட்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். சிசர்ஸ் ஒரே ஒரு சிசர் தான் வச்சுக்கணும்னு இல்லை, ஒரு 2 சிசராக கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஒன்று பாயிண்டிங்காகவும், இன்னும் டெக்ஸ்சரிங்காகவும். ஸோ கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது இவங்ககிட்ட வந்துட்டு நிறைய நாலேஜ் இருக்குது, ஸோ அதனால் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்போஸ் நம்ம வந்து கிளைண்ட் கிட்ட காட்டலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிளைண்ட் கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கறதுக்கு முதல்ல ரெடி ஆகணும். அவங்க கிளைண்ட் வந்ததுமே உட்கார வச்சுட்டு கட்டிங் இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுமே ஷார்ட்டாக மீடியமாக அப்படின்ற இதில் டாப்பிக்கில் போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்லணும்னு நினச்சி வருவாங்க, ஓகேங்களா. ஸோ அதை நம்ம முதல்ல கேட்கணும். சொல்லுங்கள் சார், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களே சொல்ல ஆரம்பிப்பாங்க அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல நீங்கள் லிசன் பண்ண கற்றுக்குங்க. ஸோ அவங்கக்கிட்ட முதல்ல என்ன சொல்ல வராங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். அவங்க ஹேர் டெக்ஸ்சர் ஆகட்டும், ஃபேஸ் அனலைசிங், இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ சஜஷன் கொடுக்கும்போது ஓகே, ஒரு நாலேஜபிளான ஆளாக இருக்காங்க, அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம சொல்லும் போது புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிளைண்ட்டு கிட்ட வரும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட், நீங்கள் யூஸ் பண்ணுற போர்ட் வெளியில் அவுட்டரில், இப்போ சலூனை வந்து நான் எப்படி இப்போ வெளியில் பெருசாக காட்டுறது, என்னோடய நேம்ஸ்லாம் எப்படி நான் வெளியே, என்னோடய சலூனை எப்படி நான் வெளியில் நல்லா காட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சஜஷனாக நான் சொல்லணும்னா நேம், அதாவது அந்த ஃபாண்ட்ஸோட லெட்டர்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இப்போ நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், நான் ஒரு மாதிரி காமிக்ஸாக இருக்கும், புரியாத மாதிரியே இருக்கும். என்ன சலூன் பேராக சலூனாக அந்த இமேஜ் பார்த்தா தான் நம்ம சலூன் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனே வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிள் லோகோ, ஒரு சலூன் அப்படிங்கிறதுக்கான நேம் நீங்கள் போடுற அந்த ஃபாண்ட் நல்லா போல்டாக ப்ராப்பராக தெரிகிற மாதிரி போட்டிங்கன்னா அதான் அங்கே ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு இதுவே தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு டிஜிட்டல் வேர்ல்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கஸ்டமர் ஆகட்டும், வெளியிலேருந்து ஒரு புது கஸ்டமர் வரணும் அப்படின்னாலுமே இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன ஒர்க்ஸ் ஒரு ஸ்டோரியாகவும், இது வந்து எப்படின்னா இது உங்கள் ரொட்டீன் ஹோம் ஒர்க் மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இது மெயின்டைன் அப்படி பண்ணிங்கனால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வெளியில் நம்மளால் ஈஸியாக கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆக முடியும். ஸோ இது டெய்லி காலையில் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு போஸ்ட், இன்னும் ஒரு ஹேர் கட் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி ஹேர் கட் பண்ண போகிறோம், இல்லை இன்றைக்கி நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரியாக போடலாம், இல்லை இன்றைக்கி இந்த கட் பண்ணியிருக்கோம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் கட் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோவாக எடுத்து ஒரு ஹேஷ்டேக் மெயின்டைன் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய இடத்துல நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நிறைய நம்ம கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இது மூலிமா நம்ம கிளைண்ட்டை பில்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ரேட் கார்ட்ஸ், நீங்கள் வாய் மூலிமா நம்ம சொல்லுவோம் இவ்வளோ ரேட்டுன்றது. பட் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் என்னென்னா நம்ம ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் நம்மளோட ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு மெனு மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஹைலைட்ஸில் உங்களோட ரேட் கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்து நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்காது. கஸ்டமர்கிட்ட வந்தாங்கன்னா நம்ம அந்த ரேட் கார்டு காமிச்சு அவங்களுக்கான விஷயங்களை நம்ம தெரிய வைக்கலாம். இதுதான் ரேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷயம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன காம்போ பேக்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இது எல்லாமே கிளைண்ட்டுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா
ஒரு டைம் டேபிள் மாதிரி தான். இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லைனில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது அப்படியே ரொட்டீனாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ், நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம சலூனுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது ஒரு ரிவ்யூஸ் ஆகட்டும், இல்லை ஒரு அன்பாக்சிங், இல்லை ஒரு கிளாஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன என்கொயரிஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர், நம்ம அகாடமி நம்பர் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான சலூன் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.